1 நிமிடம் 24 செகண்ட் ஓடக்கூடிய தாரை தப்பட்டை திரைப்படத்தோட தியேட்டரிக்கல் ட்ரெய்லர் தற்போது வெளிவந்திருக்கு. இந்த ட்ரெய்லரோட ஓபனிங்கை பார்த்தோம்னா தாரை தப்பட்டை முழங்க டி ஸ்டுடியோ, ஐயங்கரன் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், கம்பெனி ப்ரொடக்ஷன் இந்த 3 நிறுவனங்களோட பேர் டைட்டில் வருது. அதை தொடர்ந்து மேஸ்ட்ரோ இளையராஜாவின் 1000வது திரைப்படம்னு டைட்டில் மிக அழகா போடுறாங்க. நீண்ட தலைமுடியோட நம்ம சசிகுமார் இந்த ட்ரெய்லர்ல ஓபனிங் ஷாட்ல வர்றாரு. அதனை தொடர்ந்து சசிகுமார் வரலட்சுமி குழுவினருடன் ஜாலியா சந்தோஷமா நடனம் ஆடுற காட்சியை காட்டுறாங்க. இந்த ஷாட்டை பார்க்கையில பாலா சார் படத்துல வர்ற வழக்கமான ஒரு டான்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத பொட்டல் காட்டுல சசிகுமார் ஆக்ரோஷமா பதுங்கி வர்றாரு. அதனை தொடர்ந்து வரலட்சுமியின் அழகான கரகாட்டம். சசிகுமார் வந்து ஆக்ரோஷமா யாரையோ பழி வாங்குற மாரி வர்றாரு. இந்த ட்ரெய்லர் வந்து 2 விதமா எடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து சசிகுமார், வரலட்சுமி அவங்க குழுவினர் எல்லாம் ஜாலியா சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அவருடைய வாழ்க்கையை வந்து அழகா பதிவு பண்ணியிருக்காரு நம்ம பாலா சார். 2வது விதம் என்னன்னு பார்த்தோம்னா கரகாட்டக்காரர்களா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில படுற கஷ்டங்கள், வலிகள் இந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல காட்டியிருக்காரு. சசிகுமார் ஆக்ரோஷமா வர்றதெல்லாம் பார்க்கையில நாடோடிகள் படம் நமக்கு ஞாபகம் வருது. இந்த ட்ரெய்லரோட இசை ஓபனிங்ல நம்ம நாடி நரம்பு எல்லாத்தையும் ஒரு மாதிரி பண்ணிடுது. போக போக அப்படியே நம்ம மனசுக்கு ஒரு சுகமான துக்கத்தையும் தருது. மிக அருமையான நம்முடைய உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான ஒரு இசையை நம்ம ராஜா சார் நமக்காக கொடுத்திருக்காரு. மொத்தத்தில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட வரலட்சுமிக்காக சசிகுமார் போராடுகிறார் என்பதை மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் பாலா அந்த படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு தரப்போறார் என்பது மட்டும் உண்மை.